ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மிஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முட்டை உடையாமல் குக்கரில் 2 நிமிடத்தில் வேக வைப்பது எப்படி, அதாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை பாத்திரத்தில் உடையாமல் வேக வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம குக்கரில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கணுங்க. இதுக்கு தூள் உப்பு போடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் ஆவி அடிக்கும். அதனால தான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டையை தண்ணி கொதித்த பின்னாடி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாங்க. சட்டு நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விசில் வந்துடும். 2 நிமிடங்கள்ன்றதே ரொம்பவே அதிகம் தாங்க. அதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துகிட்ருக்கு. நான் இதுக்கு ஒரே விசில் தாங்க விட்டேன். அதுக்கு மேலெலாம் விட தேவையில்லைங்க. ஒரு விசில் போதும். ஒரு விசில் நல்லாவே வந்துடும். முட்டை நம்ம எப்படி வேக வச்சனாலும் உடஞ்சி ஓடிடுங்க. அது மாதிரி இல்லாமல் பார்த்தீங்களா, எப்படி எப்படி ஒரு முட்டை கூட உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அதுவும் ஒரு முட்டை லைட்டாக கீறல் தான் வந்திருக்கு. ஆனால் உடஞ்சி ஓடலை பாருங்கள். அப்படியே இருக்கும், முழுசாகவே இருக்கும் முட்டை. நம்ம எப்படி வேக வைக்கிறோமோ நம்ம உரிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே முழுசாகவே இருக்குங்க. ஒரு முட்டை கூட உடஞ்சி ஓடவே செய்யாது. இந்த முறையில் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல குக்கரை வச்சுட்டு தண்ணி கொதிச்ச பின்னாடி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுப்பு போட்டுட்டு முட்டைகளை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே நிமிடம் தாங்க, 2 நிமிடம் கூட அதிகம்தான். ஒரு விசில் விட்டாலே போதும். நம்ம தண்ணி ஆறின பின்னாடி நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக முட்டை 2 நிமிடத்துக்குள்ளே வேக வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.